ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயிலுக்கெல்லாம் போகிறேங்க, ஆனால் எல்லா கோயில்களுக்கும் போய் என்ன பிரயோஜனம், எனக்குன்னு ஒரு கோயிலை தேர்வு பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க. கோயிலுக்கு போகிறதுனால உங்களுக்கு எதுவும் நெகட்டிவான பலன்கள் வந்துட போகிறதில்ல. சில நேரங்களில் வரும். எப்படின்னா, நமக்கு நேரம் நடக்கக்கூடிய திசாபுத்தி கோச்சார சூழ்நிலைகள் சரியில்லைன்னா கோயிலுக்கு போனாலும் ஒன்று தான், போகாட்டியும் ஒன்று தான். சில நேரத்தில் சொல்கிறாங்கல்ல, நீ கோயிலுக்கு போனாலும் கோயிலுக்கு போகலனாலும் கிரக அசைவுகளில் நடக்க வேண்டியது நடந்தே தீரும், நடக்காதது நடக்காமல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அது மாதிரி இருந்தாலும் பார்த்திங்கன்னா, காலாகாலமாக பல்லாயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து கடவுள் வழிபாடு நம்மளோட வாழ்க்கையை கலந்துட்டதுனால நான் எந்த கடவுளை வழிபடுறது அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா என்ன எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் ரொம்ப வலிமையாக இருக்குது, அது உங்கள் லக்னத்துக்கு பகையற்ற கிரகமாக, பகையோட கிரகமாக, நட்பு கிரகமாக அப்படிங்கிறத பார்த்துட்டு எந்த கிரகம் வலிமையாக இருக்கோ அந்த கிரகத்துக்குரிய கடவுளை, அதிதேவதையை நீங்கள் வழிபட்டினீங்கன்னா உங்களுக்கு அது நல்ல நிலையை உருவாக்கி கொடுக்கும், மன நிறைவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கிரகத்துக்கு ஒரே கடவுளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. முக்கியமான கடவுளை ஒன்று வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அது இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நிலவரம் மாறுபடும். இருந்தாலும் உங்கள் கிரகத்துக்கு அதிதேவதை என்ன, இல்லை மெயினாக பார்த்திங்கன்னா சூரியன்னா சிவனுங்கிறத மெயினாக எடுத்துக்கிறோம் இல்லையா. அந்த சிவனாக இருக்கிற பட்சத்தில் அது எந்த ராசியில் இருக்க அந்த சூரியன், அது உங்களுக்கு எத்தனாம் இடம் நல்ல நிலையில் இருக்காங்கிறத பார்த்து அந்த சிவனை வழிபடணும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நீர் ராசி, நெருப்பு ராசி, நிலராசி, காற்று ராசியெல்லாம் பிரிக்கிறோம் இல்லையா. அதுக்கு தகுந்த மாதிரி இடங்களையும் பார்த்து ஒரு ஒரு ராசிக்கும் சில அடையாளங்களை வச்சு அதை ஒட்டு வணங்கணுங்கும்போது நமக்கு இன்னும் கூடுதலான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை தான். ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு தான் இது. உழைப்பு மேலே முழுமையாக நம்புகிறவங்க இதை பெருசாக எடுத்துக்க வேணாம் இல்லையா. இருந்தாலும் உங்களுடைய சில பிற கேள்விகளுக்காக நான் சொல்ல போகிறேன். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் சூரியன் வலிமையாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இந்த சூரியன் உங்கள் லக்னத்துக்கு நட்பு கிரகமாக, பகை கிரகமாக அப்படின்னு பார்க்கணும். சூரியன் ஒரு வேளை உங்கள் லக்னத்துக்கு பகை கிரகமாக இருந்து அது 6, 8, 12 மறைஞ்சி இருந்ததுன்னா அது உங்களுக்கு சிறப்பை தரும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா 8, 12 விட சூரியன் ஒரு ஜாதகத்தில் 6ஆம் இடத்துல இருந்ததுன்னா அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இன்னும் மற்ற 8 கிரகங்களையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் இந்த 9 கிரகத்தில் எந்த கிரகம் வலிமையாக இருக்குங்கிறத நம்ம உட்காந்துட்டே சொல்ல முடியாது. ஒரு ஜாதகத்தை பார்த்து தான் சொல்லலாம். சில கிரகங்கள் பார்த்திங்கன்னா ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ செவ்வாயோ சூரியனோ 10ஆம் இடத்துல இருந்தால் பலம், சனி 7ஆம் இடத்துல இருந்தால் பலம், இப்படிலாம் சொல்லிகிட்டே வருவாங்கள்ல. சில கிரகங்கள் ஆட்சி உச்சம் இது மாதிரி பெறும்போது பலமாயிடும். சில கிரகங்கள் மறைவிடத்தில் இருக்கும்போது பலமாயிடும். அடுத்தது பார்க்கும்போது உங்களுடைய லக்னத்துக்கு பாதகஸ்தானத்தில் போய் ஒரு நல்ல கிரகம் இருந்ததுன்னா அது உச்சம் பெற்றிருந்தால் கூட அந்த கிரகத்தை தேர்வு செய்யக்கூடாது, அது நல்ல பலனை கொடுக்காது. அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இப்போ நம்ம பார்ப்போம். ஒரு கிரகம் எப்படி வலிமையாக இருக்குங்கிறத தேர்வு எடுக்கும்போது ஆட்சி உச்சம் பெற்றிருக்கா, உங்கள் லக்கணத்துக்கு அது பகை பெறாத கிரகமாக இருக்கான்னு பாருங்கள். உங்கள் லக்கணத்துக்கு பகை பெற்ற கிரகம் மறைவிடங்களில் வலிமை பெற்றிருந்தால் ரொம்ப நல்லது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பகை வீடு உண்டு. அந்த பகை வீட்டில் போய் அந்த கிரகம் உட்கார்ந்துருந்ததுன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பலன் தராது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க, புதன் 2ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. லக்னாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கக்கூடியது நல்ல பலனை கொடுக்குங்கிறது உண்மைன்னா கூட இந்த இடத்துல கடகம் புதனுக்கு பகை வீடு, அந்த இடத்துல நல்ல பலனை கொடுக்காது. அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் எந்த கிரகம் வலிமையாக இருக்குது அப்படின்னு தேர்வு செய்யணும். இப்போ வலிமையான ஒரு கிரகத்துக்கு என்னென்ன கடவுளை வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சூரியன் வலிமையாக இருந்தால் அந்த எந்த கிரகங்களை வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவனை தான் வழிபடுறது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அது நெருப்பு ராசியா அப்படின்னு பார்த்துக்கோங்க. நெருப்பு ராசியாக இருந்ததுன்னா என்னென்ன, மேஷம், சிம்மம், அதுக்கடுத்தது தனுசு, இந்த ராசிகளில் இருந்து உங்கள் லக்கணத்துக்கு அது ஒரு நல்ல கிரகமாக இருக்கிற பட்சத்தில், பாவ கிரகங்களோட பார்வை சேர்க்கை இல்லாத பட்சத்தில் சுபக்கிரகங்களோட பார்வை பெற்றிருக்கிறது ரொம்ப நல்லது தான். சூரியன் நெருப்பு சம்மந்தப்பட்ட இருந்ததுன்னா இப்போ அக்னீஸ்வரருங்கிற ஒரு பேர் வரும். இல்லை ஊருக்கு நெருப்பு சம்மந்தப்பட்ட பேராக இருக்கும், அங்கே உள்ள சிவன்களை வழிபடலாம். நெருப்பு பேரில் உள்ள சிவனையும் வழிபடலாம். அந்த மாதிரி தான் நீங்கள் அதை தேர்ந்தெடுத்துக்கணும். அடுத்தது பார்க்கும்போது இதே சிவன் நீர் சம்மந்தப்பட்ட ராசிகளில் இருக்கும்போது இந்த 6 நீர்நிலைகளை ஒட்டி இருக்கக்கூடிய சிவன் நீங்கள் வழிபடலாம். காற்று ராசி அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா, இந்த வனாந்தரத்தில் காற்று நல்லா வீசக்கூடிய இடத்துல உள்ள விஷயங்களையும் நீங்கள் பெருசாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் உயரமான இடங்களில் காற்று அதிகமாக படுங்கனால அதை கூட நம்ம பெருசாக பார்த்துக்கலாங்கிறத பார்த்துக்கணும். இதே மாதிரி தான் நீங்கள் ஒரு கிரகங்களுக்கும் உங்கள் வழிபாட்டை நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் ரொம்ப வலிமையாக இருக்கிற பட்சத்தில் மற்ற கிரகங்களை ஒப்பிடும்போது எந்த கிரகம் வலிமையாக இருக்குது, மற்ற 8 கிரகங்களை விட சந்திரன் ரொம்ப வலிமையாக இருந்தால்
என்ன கடவுளை நீங்கள் வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அம்மன் வடிவத்தில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களையும் நீங்கள் வழிபடலாம். பார்வதியையும் வழிபடலாம், மாரியம்மனையும் வழிபடலாம். ஏன்னா சந்திரனுக்கு மாரி மழையை குறிக்கக்கூடிய கிரகம்ங்கிறதுனால அந்த அம்மனையும் வழிபடலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அது இருக்கக்கூடிய ராசி என்ன ராசி அப்படிங்கிறத பார்த்துட்டு அது நீர் ராசியா, நில ராசியா, காற்று ராசியா, இந்த மாதிரி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கோயில்களை தீர்மானித்து வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு அது நல்ல சிறப்பை கொடுக்கும். அதுக்கு அடுத்தது செவ்வாய். செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் மற்ற 8 கிரகங்களை விட நல்ல நிலைமையில் இருந்தால் அப்படி தான் பார்க்கணும். அப்போ பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடாது, நீச்சம் பெற்று இருக்கக்கூடாது, பகை வீட்டில் இருக்கக்கூடாது, வலிமையை இழந்துடக்கூடாது, உங்கள் லக்கணத்துக்கும் பகையாளி இறந்துடக்கூடாது. இதெல்லாம் கணக்கு பண்ணி இந்த செவ்வாய் நல்லா இருக்கிற பட்சத்தில் முருகனை வழிபாடு செய்யலாம். அது ராசிக்கு தகுந்த மாதிரி தான் மாறி மாறி வழிபாடு செய்ய முடியும். முருகன்கிறது மெயினாக நம்ம செவ்வாய்க்கு எடுத்துக்கிறதுனால குறிப்பாக மேஷத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு தான் முருகனை முக்கியமாக எடுத்துப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நீச்ச செவ்வாய்க்கும் உச்ச செவ்வாய்க்கும் அனுமனை எடுப்பாங்க. இது போக போக தொடர்ந்து நீங்கள் உங்கள் தேடுதலை வச்சு தான் ஒரு கடவுள்களுக்கும் கண்டுபிடிக்க முடியும். அதனால் செவ்வாய் நல்லா இருக்கிற பட்சத்தில் குறைந்தபட்சம் முருக வழிபாடு மேற்கொள்ளலாம் அப்படின்னு வச்சுப்போம். அடுத்தது பார்க்கும்போது புதன். புதன் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களில் புதன் மட்டும் நல்ல வலிமை பெற்றிருக்க கிரகமாக இருந்ததால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நின்ற திருக்கோல பெருமாளை ரொம்ப வழிபடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். பெருமாளுக்கு பல வடிவங்கள் இருக்கும். படுத்திருப்பார், ஒரு இடத்துல நிற்பார், ஒரு இடத்துல அமர்ந்திருப்பார், எப்படி வேணாலும் இருப்பார் இல்லையா. இதில் புதனை பொறுத்த வரைக்கும் நின்ற திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை நீங்கள் வழிபடுவது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தது பார்க்கும்போது உங்கள் ஜாதகத்தில் குரு நல்ல நிலையில் இருந்தால், குரு நல்ல நிலையில் இருந்தால்னா குரு கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றிடக்கூடாது, 6, 8, 12 மறைஞ்சிடக்கூடாது. மற்றபடி நல்ல நிலையில் உங்கள் லக்கணத்துக்கு பகையாளியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் வழிபடலாம். புதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மனை சொல்கிறோன்னா இப்போ பிரம்மபுரீஸ்வரர் அப்படிங்கிற பேரில் சிவன் இருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இனிப்பை குறிக்கக்கூடிய இடங்களில் அந்த பேர் இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த சிவனையோ தட்சிணாமூர்த்தியையோ நீங்கள் வழிபடுவது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். குரு நல்லா இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான், இல்லைன்னா அதை விட்டுடலாம். அடுத்தது பார்க்கும்போது சுக்கிரன். சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தால், சுக்கிரன் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு இல்லை. அதே போல் அதோட பகை வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய கடகத்தில் இருந்தாலும் சிறப்பு கிடையாது, சிம்மத்தில் இருந்தாலும் சிறப்பு கிடையாது, கன்னியில் இருந்தாலும் நீச்சம் பெற்றுடும். குறிப்பாக பொதுவாக சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா 6, 8, 12 சுக்கிரன் இருந்தாலே அது ரொம்ப வலிமை பெற்ற கிரகம் தான் அப்படின்னு எடுக்கிறாங்க. இந்த 6, 8, 12ஆம் இடங்கள் கடகமும் சிம்மமும் இல்லாத பட்சத்தில் அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதனால் சுக்கிரன் தான் உங்கள் ஜாதகத்தில் வலிமையான கிரகமாக இருக்கிற பட்சத்தில் வெள்ளிக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல சிறப்பை கொடுக்குங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்க்கும்போது உங்கள் ஜாதகத்தில் சனி வலிமையாக இருக்குது, நல்ல நிலையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சனி உங்களுக்கு நல்லது தான் செய்யும், சனி திசை நல்லது தான் செய்யும். உங்கள் லக்கணத்துக்கு பெரிய அளவுக்கு பகை பெறலை, நல்ல நிலையில் இருக்குது அப்படின்னா சனி பகவானை போய் நேரடியாக வழிபடக்கூடாது அப்படி தானே சொல்லுவாங்க. சனி பகவானை போய் நேரடியாக வழிபட்டால் நமக்கு சிக்கலாயிடும். சனி பகவானே என்ன சொல்கிறாருன்னா என்னை பின்தொடரக்கூடாது, என்னை நீங்கள் யோசித்தை பற்றி அதிகமாக யோசிக்கக்கூடாது, உங்கள் கடமையில் உழைப்பை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் எனக்கு தேவையானதை உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவேன் அப்படின்னு தானே சொல்லுவார். அதனால் சனி பகவானை போய் பிடிக்கக்கூடாது. சனி பகவானுடைய அம்சங்கள் இருக்குல்ல, முனீஸ்வரனை பிடிச்சி வணங்குனீங்கனாலே உங்களுக்கு போதும். சனிக்கிழமைகளில் அவர் உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பார். இது கூட சனி உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய பட்சத்தில் வழிபடுவது ரொம்ப சிறப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு கேது நல்லா இருக்கா அப்படின்லாம் பார்க்க முடியாது. ராகு கேதும் சரி 3, 6, 10, 11 இருந்தால் சிறப்பு. அதுக்கு சொந்த வீடு கிடையாதுங்கிறதுனால ஆட்சி பொறுப்பு கிடையாது. அடுத்தது உச்சம்ங்கும்போது விருச்சிகத்தில் ராகு இருந்தாலும் கேது இருந்தாலும் எது இருந்தாலும் உச்சம் அப்படின்னு எடுக்கிறோம். நீச்சம்னு பார்க்கும்போது ரிஷபத்தில் ராகு இருந்தாலும் கேது இருந்தாலும் நீச்சம்னு பார்க்குறோம். எப்படி பார்த்து இது உங்கள் லக்கணத்துக்கு 3, 6, 10, 11ஆம் இடங்களில் ராகு அல்லது கேது இருந்தால், இப்போ ராகு இருந்தாலும் எடுத்துப்போம். அப்படி இருந்து அது நீச்சம் பெறாமல் இருந்தால், பகை பெறாமல் இருந்தால், அப்போ ராகு சம்மந்தப்பட்ட கடவுள்களை நீங்கள் வழிபடலாம். என்றைக்கு வழிபடலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல, அது எந்த கிரகத்தோட சொந்த வீட்டில் இருக்குதுன்னு பார்ப்போங்க. சூரியனோட வீட்டில் இருக்கா, சந்திரனோட வீட்டில் இருக்கா, செவ்வாயோட வீட்டில் இருக்கான்னு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த நாட்களில் வரக்கூடிய அந்த ராகு கால நேரத்தில் துர்க்கையை வழிபடலாம், காளியை வழிபடலாம். இது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது கேதுவும் அதே மாதிரி 3, 6, 10, 11 இருந்தாலும், உச்சம் பெற்றிருந்தாலும், நீச்சம் பெறாமல் இருந்தாலும், உங்கள் லக்னத்துக்கு நல்ல இடங்களில் இருந்தாலும் நீங்கள் கேதுவை வழிபடுவது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அப்போ கேதுன்னு வரும்போது யாரை வழிபடலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, கேதுனாலே ஃபஸ்ட்டு நம்ம விநாயகரை தானே எடுத்துக்கிறோம். அப்போ அந்த கேது என்ன ராசியில் இருக்குது, அந்த ராசிக்குரிய
கிழமை எது, அதற்குரிய நாளில் போய் விநாயகரை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. விநாயகரை வழிபடலாம், சித்தர்களையும் வழிபடலாம்ங்கிறத மெயினாக பார்த்துக்கணும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ஏற்கனவே சொன்னது தான், எந்தெந்த கிரகங்களுக்கு என்னென்ன கடவுளுங்கிறது மேலோட்டமாக ஒரு விஷயத்த சொல்லி வச்சுருப்பாங்க. அந்த கிரகத்தை ஏதாவது ஒரு கிரகம் பார்க்கும், இல்லைன்னா சேர்ந்துருக்கும். இதெல்லாம் வச்சு தான் நம்ம மற்ற கடவுள்களெல்லாம் எது அப்படிங்கிறத நம்ம முடிவு செய்யணும். இருந்தாலும் முதல்ல நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகம் வலிமையாக இருக்குங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அதிதேவதையை நீங்கள் தேர்ந்தெடுத்து வழிபடுவது உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா ஜோதிடத்தை கற்றுக்கொள்பவர்களுக்கும் வீட்டில் இருந்துட்டு எந்த சாமியை வேண்டுறது, எந்த கோயிலுக்கு போகிறதுன்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு ஆரம்ப டிப்ஸ், அதாவது சொல்லுவாங்கள்ல ஒரு ப்ரிலிமினரி டிப்ஸு. அதனால் இதுவே நீங்கள் நிறைவுன்னு எடுத்துக்க வேணாம். பட் இருந்தாலும் இது உங்களுக்கு அடுத்தடுத்த நிலையை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உதவுங்கிறதுனால இதை நம்ம கொடுத்துருக்கோம். இதுவும் ஒரு விழிப்புணர்வு பதிவு தான். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.